முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, பாம்பேயிலிருந்து ஒரு அம்மையார் கேட்குறாங்க, ஆண் தேவதைகளுக்கு சந்தன காப்பு பெண்ணாக அலங்காரம் செய்கிறார்கள், அதே மாதிரி ஒரு பெண் தேவதையை ஆண் தேவதையாக அலங்காரம் பண்ணுறாங்க சந்தன காப்பில், அது மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சாத்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேத காலங்கள்லேயே ரத்த கந்தானு லிப்தாங்கம் ரத்த புஷ்பை சுபூஜிதம் அப்படின்னு அதர்வ சீர்ஷ உபனிஷத்தில் செஞ்சந்தனத்தை இறைவன் மீது அப்பி வைக்கிற, லித்தம் அப்படின்னா ஒட்டுறதுன்னு அர்த்தம், அப்படி ஒட்டி வைக்கிற ஒரு பண்பு இருந்திருக்கிறது. அது எந்த விதமான வேற ஒரு அலங்கார பொருள்கள் என்று சொல்லக்கூடிய எதையுமே பயன்படுத்தாமல், இப்போ இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா சந்தனம் கொடுப்பா, அதை வாங்கி மார்பில் தடவிக்கிறோம். அந்த மாதிரி வெறும் அப்படியே சாமியை ஒட்ட சொல்லியிருக்கா. அது சாஸ்திரத்தில் இருக்குது, வெகு காலமாக இருக்குது, ரத்த கந்தானு லிப்தாங்கம். ஆனால் ஒரு சாமியை இன்னொரு சாமியாக மாற்றி அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த ஒரு ஆகம வழிபாட்டு முறையிலும் நடைமுறையில் இருக்கிறதாகவும் தெரியல. ஆனால் ஒரே ஒரு சாமிக்கு இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னா, அது சந்தன காப்பு இல்லை, தொடுப்பு அலங்காரம்னு சொல்லுவாள், அதுக்கு இருக்குது. அது எந்த சாமிக்கு அப்படின்னு சொன்னால், திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு சுவாமி, மாணிக்க வாசகர். அந்த சுவாமி 2 கையோடு தான் இருப்பார். அந்த 2 கையோடு இருக்கிற சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுவாள். குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி அலங்காரம் பண்ணுவாள். சாமி விநாயகராக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, நடராஜாவாக இருந்தாலும் சரி, 2-3 அலங்காரம் பண்ணுவாள் அந்த சுவாமிக்கு. அப்போ அவருடைய கை அமைப்புகள் எல்லாம் வேற ஒரு வெள்ளியிலையோ இல்லை தங்கத்திலையோ செஞ்சு அந்த அலங்காரத்தை செய்திருக்கிறார். அதில் என்ன விசேஷம் சொல்கிறார் அந்த கோயிலில் அப்படின்னா, சிவனுக்கு உரிய அனைத்து உற்சவங்களும் மாணிக்க வாசகருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கோயில் அதிகாரம் அது. அவரே மாணிக்க வாசகராக இருக்கார், அவரே சிவமாக இருக்கார், அவரே நந்தியாக இருக்கார், அவரே சோமாஸ்கந்தராக இருக்கார், அவரே சண்டிகேஸ்வரராக இருக்கார். அதனால் எல்லா அலங்காரத்தையும் அதில் பண்ணுவாள். அது தொன்மையான சான்றில் அது ஒரு சான்று. ரொம்ப காலமாக அதெல்லாம் இருக்கா வழக்கத்தில். அதுக்கு பேர் தொடுப்பு அலங்காரம், சந்தனம் இல்லை. அதனால் ஒரு ஆண் தேவதைக்கு ஒரு பெண் தேவதை அலங்காரத்தை பண்ணுறதோ, ஒரு பெண் தேவதைக்கு ஆண் தேவதை அலங்காரத்தை பண்ணுறதோ வழக்கில் இல்லை. அது இல்லைங்கிறத எப்படி சரியாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆகமம் இருக்குல்ல, அந்த ஆகமத்தில் பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்கா. அப்படி பிரதிஷ்டை பண்ணும்போது யந்திரம்னு ஒன்று போடுவாள். அது சிலைக்கும் கீழே, அதாவது கருங்கல் சிலைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் மூலவர்னு சொல்கிற வழக்கம். கலை சொல்லுக்காக நான் அப்படி சொல்கிறேன். கருங்கல்லிலே இறைவனுடைய திருமேனி செதுக்கி இருந்தால் அதை மூலவர் என்று சொல்லுகிற வழக்கம். அப்படி மூலஸ்தானத்தில் அந்த சிலையை நிறுவனத்துக்கு முன்னாடி யந்திர ஸ்தாபனம்னு ஒன்று பண்ணுவாள், யந்திரம். அந்த யந்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உற்சவர் அப்படின்னு சொல்லி உலா திருமேனின்னு சொல்லுவாள். அந்த சாமியை வெளியில் புறப்பாடு பண்ணணும், கோயிலை விட்டு வெளியில் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் உற்சவர், உலா திருமேனின்னு பேர். இந்த 3த்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறா. இப்போ கணபதிக்கு உட்காந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா மூலவரும், ஆனால் உற்சவர் நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மூலஸ்தானத்து லிங்கம் இருக்கும், மூலஸ்தானத்தில் அதையே என்ன பண்ண மாட்டா, உற்சவரை வைக்க மாட்டா, லிங்கம் மாதிரியே பித்தளையில் உருக்கி ஊற்றலாம், வெள்ளியில் தங்கத்துலலாம் லிங்கம் பண்ணலாம், அதை பண்ண மாட்டா. சோமாஸ்கந்தர்னு சாமி பேர் இருக்கும், 3ஆக இருக்கும். அந்த சுவாமி, அம்பாள், நடுப்புற ஸ்கந்தர் இருக்கும். இதுதான் வைக்கணும்னு சட்டம். அப்போ ஆகமங்கள் இந்த எந்திரத்தை கீழே வச்சால் இந்த மாதிரி உருவத்தை மேலே வைக்கலாம். அந்த கருங்கல் உருவம், அந்த மந்திரத்துக்குரிய எந்திரம் எது, எந்திரத்துக்குரிய தியானம் எது, தியானத்துக்குரிய அந்த மற்ற வழிபாட்டு முறை எது, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று மிகவும் தொடர்புடையது. அதை மாற்றி செய்தல் ஆகாது. ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ கணபதி அதர்வ சீர்ஷ உபநிஷத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பா. கணபதிங்கிற மந்திரம் சொல்லியிருப்பா.
ஷைஷா கணேஷ வித்யா, இதுக்கு பேர் கணபதியினுடைய மந்திரம் அப்படின்னு முடிஞ்சிடும். அது ரொம்ப விசாரம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த கணபதிக்கு தியானம் சொல்லியிருப்பான். ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் பாசமங்குச்சதாரிணம் ரதஞ்ச வரதம் அஸ்தைஹி பிப்ரானம் மூஷகத்வஜம் ரக்தகந்தானுலிப்தாங்கம் ரக்தபுஷ்பை சுபூஜிதம் பக்தானுகம்பினம் தேவம் ஜெகத்காரணம் அச்சுதம் ஆவிர்பூதஞ்ச சிருஷ்டியாதோ பிரகிருதே புருஷாத்பரம் ஏவம் தியாயதி யோ நித்யம் ஏவம் தியாயதி. இவ்வாறாக இந்த மந்திரத்திற்கு உரிய தேவதையை நீங்கள் மனதிலே கருதி அல்லது கருங்கல்லிலே உருவம் அமைத்து விக்கிரகம் அமைச்சு வழிபாடு பண்ணணும். அதில் என்ன சொல்லுங்க? ஏகதந்தம், ஒரு தந்தத்தோடு கூடியவரும், சதுர்கஸ்தம், 4 கைகளோடு கூடியவரும், பாசாங்குஷ, பாசம் ஒரு கையிலையும் அங்குஷம் ஒரு கையிலையும், ரதஞ்ச வரதம் அப்படின்னா ஒரு கையில் கையை இப்படி பிடிச்சின்னு இருக்கா மாதிரியும், அந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லியிருப்பா அதில். அப்படி சொல்கிற பொழுது இந்த மந்திரத்திற்கு உரிய தியானம் இதுன்னு வரையறுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த மந்திரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய யந்திரம், அந்த யந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை தான் சிவாச்சாரியாரானவர் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற போது தான் அந்த மந்திரம் அது வழியாக உள்ளே போய் அது அருள் சக்தியாக வெளியில் வரும். அப்படி வரும்போது இந்த மந்திரம், இந்த யந்திரம், இந்த வடிவம், இது 3 ஒரே நேர்கோட்டில் வரணும். அப்படி நேர்கோட்டில் வந்தால் அது அருள் சக்தி. அது சாமியை கும்பிடுறவா அத்தனை பேருக்கும் அவள் என்ன நினச்சி கும்பிட்றாளோ அது சர்வக்ஷேமத்தையும் கொடுக்கும். அது மாறி அமைகிற போது அந்த அருள் சக்தியானது வெளிப்படாமல் நின்று போய்விடும். அந்த அருள் சக்தியானது தடைப்படும், மாறுபடும். மின்சாரத்தை முறையாக பயன்படுத்தினா அது நமக்கு பரம சௌக்கியத்தை கொடுக்கும். அதே முறையற்று எங்கேயாவது தெரியாதனமாக கையை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு துன்பத்துக்கு நம்மை ஆளாக்கும். அந்த மாதிரி ஒரு சாமிக்கு ஆண் தேவதைக்கு பெண் தேவதை அலங்காரம் பண்ணக்கூடாது, பெண் தேவதைக்கு ஆண் தேவதை அலங்காரம் சந்தன காப்புலாம் பண்ணக்கூடாது. சாமர்த்தியம் இருக்குதுன்னு நினச்சி பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 200 வருஷம் இருக்கும். 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு செவி வழி தகவல். நம்ம திருக்கடையூரை பற்றி நிறைய செவி வழி தகவல்கள். அந்த அம்பாளை பற்றி, அபிராம சுந்தரியை பற்றி. ஒரு நாள் ஒரு குருக்கள் என்ன பண்ணியிருக்கார், பிரமாதமாக அலங்காரம் பண்ணியிருக்கார் சந்தனகாப்பு அம்பாளுக்கு. அப்படி அலங்காரம் பண்ணும்போது மூஞ்சை மறைக்கிற வழக்கம் இல்லை. சாமியினுடைய மூஞ்சை எக்காரணத்தை கொண்டும் சந்தனத்தினால் மறைக்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணும்போது மூஞ்சில் கொஞ்சம் படும், அது இல்லை. அலங்காரம்னா தனியது, அதனால் மூஞ்சை மறைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கழுத்து வரைக்கும் தான் பண்ணணும். அதுதான் முறை. அது மாதிரி பண்ணின்னு வந்திருக்கார். ஒரே ஒரு சிவாச்சாரியார் ஒரு கலை நயம் அவருக்கு அம்பாளுக்கு பண்ணணும்னு நினச்சாரோ என்னவோ தெரில. அவர் என்ன பண்ணார், முகத்தையும் மறைச்சிட்டார். முகத்தையும் மறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டார். அன்னைக்கு ராத்திரி அந்த கோயிலுடைய எஜமானர், நாங்கள்லாம் குருமகா சன்னிதானம்னு சொல்லுவோம், அந்த சன்னிதானத்தினுடைய சொப்பனத்தில் போய் அம்பாள் குழந்தையாக போய் மூஞ்சில எல்லாம் சந்தனம் எடுத்து பூச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லி அவர் உடனே ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி திருக்கடையூருக்கு வந்து, அந்த காலத்தில் வண்டி கட்டின்னு வந்தாரா எப்படிங்கிறது தெரியாது. அந்த காலத்தில் மடத்துலேருந்து உடனடியாக இந்த மாதிரி அம்பாள் சொல்லியிருக்காடா அது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அங்கே வந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதவை திறக்க சொல்லி இன்றைக்கி என்ன அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அவள் இந்த மாதிரி சந்தனத்தை மூஞ்சில் சாத்திருக்கீங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லி அது அதுக்கப்புறம் உள்ளே போய் கதவை திறந்து பிராயச்சித்த அபிஷேகம், அதாவது காலம் தவறி கதவு திறந்ததுக்காக பிராயச்சித்த அபிஷேகம் பண்ணி அந்த சுவாமிக்கு முகத்தில் உள்ள சந்தனத்தை எல்லாம் கழித்து அது பண்ணி அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது அந்த குருமகா சன்னிதானம் கோவத்தில் அந்த குருக்களை அலங்காரம் பண்ண குருக்களை அடிச்சு விட்டான். முதல்ல அவன் வரும்போது ஒரு மோதிரம் ஒன்று கையில் கொடுத்துதான். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்ததான். என்ன அப்படின்னா, எதுக்கு முதல்ல அடித்தார், அப்புறம் எதுக்கு மோதிரம் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டேன். நான் அடித்தது நீ சாமி பேரில் சந்தனம் சாத்தினதுக்கு, அது ரொம்ப தப்பு. அம்பாள் முகத்தில் சந்தனம் சாத்தக்கூடாது அப்படி. பின்ன எதுக்கு மோதிரம் கொடுத்தேன்னா, அப்படி சாத்தினதுனால தான் அவள் என்னை பார்த்தா என்கிட்ட சொன்னால் உன்னால் நான் சாமியை பார்க்கக்கூடிய பிராப்தம் எனக்கு கிடச்சிது அப்படின்னாரான்.
இது வந்து நடந்த ஒரு தகவல். எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, சாமிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறபடியெல்லாம் இப்படி உட்காரு அப்படிலாம் இருக்காது. அது ஆகமம் வந்து ரொம்ப முறையாக அது உள்ள மூலஸ்தானத்துக்குள்ளே மின் விளக்குகள் எரியாமல் ஆத்மாத்மா விளக்கு எரியிற மாதிரி நம்ம வந்து ஒரு மனுஷா மாதிரி சாமி அந்த மாதிரி நம்ம அதை பாதுகாத்து அந்த பூஜை முறைகளை நம்ம வந்து முறையாக பண்ணினோம்னா அந்த பூஜை முறையில் என்ன பலன் சொல்லியிருக்கோ அதை கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம அனுபவித்து பார்க்கலாம். அதை தவறாவோ இந்த மாதிரி கலைநயம் கருதியோ செய்கிறதுங்கிறது மிக உகந்ததாக பரிசீலிக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை என்பதாக சாஸ்திரங்களிலே பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறது. சாஸ்திரங்களில் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தகவலை வச்சு அப்படி சாத்தக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.